ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோ சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட்டு தான். என்ன அப்படின்னா, யுடமி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி அவங்க வாங்கிட்டாங்க. அதை டவுன்லோட் பண்ணும்போது நம்ம நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டும். உங்கள் டவுட்ஸ் எதனால மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, யுடமியில் நம்ம ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி அதை நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்தமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு இது ஷோ ஆகும். என்ன அப்படின்னா, ட்ராஃபி போட்டு அந்த கெட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணால் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி வந்துருச்சு அப்படின்னா அந்த கெட் சர்டிஃபிகேட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ண போகிறோம். அதில் தான் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த கெட் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்தமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ், நேம் என்ன, யார் அதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் அந்த ரைட் சைடில் பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, டவுன்லோட் அண்ட் ஷேர் கொடுத்துருப்பாங்க. அது அப்டேட் யுவர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அப்டேட் யுவர் சர்டிஃபிகேட் அப்படின்றத கிளிக் பண்ண போகிறோம். ஸோ அந்த அப்டேட் யுவர் சர்டிஃபிகேட்டில் தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களோட சர்டிஃபிகேட்டோட லாங்குவேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட நேம் என்ன அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த நேம் நீங்கள் தான் அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அப்டேட் யுவர் ப்ரொஃபைல் நேம் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் சர்டிஃபிகேட்டோட லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் லாங்குவேஜ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன லாங்குவேஜ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்டு கன்ஃபார்ம் உங்கள் நேம் பண்ணிவிட்டு இன்கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அப்டேட் யுவர் ப்ரொஃபைல் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்ம நேம் என்டர் பண்ணுற மாதிரி கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம சப்ஸ்கிரைப் டவுட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் சில பேருக்கு இந்த டவுட் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அது ரிசால்வ் ஆச்சு அப்படின்றதான் ஹாப்பி தான். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.